தங்கத்தின் விலை 1,03,000 ரூபாயை கடந்திருக்கும் நிலையில் 1 கிராம் வெள்ளியின் விலை ஒரே நாளில் 9 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1,02,560 ரூபாயாக இருந்த நிலையில் 560 ரூபாய் உயர்ந்து 1,03,120 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 12,820 ரூபாயாக இருந்த நிலையில் 70 ரூபாய் அதிகரித்து 12,890 ரூபாயாக உயர்ந்துள்ளது. கடந்த 10 நாட்களில் 3,920 ரூபாய் வரை தங்கத்தின் விலை அதிகரித்துள்ளது. வெள்ளி விலையும் தினமும் புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை 9 ரூபாய் உயர்ந்து 254 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளியின் விலை 2,54,000 ரூபாயாக உள்ளது. 10 நாட்களில் மட்டும் 1 கிலோ வெள்ளியின் விலை 32,000 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. தங்கத்தில் அதிகப்படியான முதலீடு, அமெரிக்க மத்திய வங்கியின் வட்டி விகிதம் குறைப்பு தொடர்பான எதிர்பார்ப்பு, எதிர்வரும் பண்டிகை காலம் உள்ளிட்டவை தங்கம், வெள்ளியின் விலை தினமும் அதிகரிக்க காரணமாக உள்ளது. திராவிட மாடல் ஆட்சி இருக்கும் வரை தமிழ்நாட்டில் மதவெறி ஆட்டத்திற்கு இடம் கிடையாது என முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வீர சோழபுரத்தில் நடைபெற்ற விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் சாதித்து தனிக்காட்டு ராஜாவாக தமிழ்நாடு திகழ்வதாக கூறி அதிமுகவுக்கு சவால் விடுத்தார். நான் கேட்கிறேன், இதில் 5% அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததா? அவங்களால சொல்ல முடியுமா? இது என்னுடைய ஓபன் சேலஞ்ச். தைரியம் இருந்தா சொல்லுங்க. தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கம் நீடித்து வருவதாக முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். எம்மதமும் சம்மதங்கிற தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த ஒற்றுமை மத நல்லிணக்கம் தான் மதவாத அரசியல் செய்து மக்களை பிளவுபடுத்த நினைக்கிற பாஜகவின் கண்களை உறுத்திக்கிட்டு இருக்கு. அவங்க எத்தனை அடிமைகளை சேர்த்துக்கிட்டு அண்டர்பல்ட் அடிச்சாலும் சரி, ஒற்றுமையா வாழக்கூடிய தமிழ்நாட்டு மக்களிடம் மதவெறியை தூண்ட முடியாது. இந்த ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும், எங்க திராவிட மாடல் அரசு இருக்கிற வரைக்கும் உங்களுடைய மதவெறி ஆட்டத்திற்கு இங்க இடம் கிடையாது. முன்னதாக நிகழ்ச்சியில் 342 கோடி ரூபாய் மதிப்பிலான 2059 முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். 386 கோடி ரூபாய் மதிப்பிலான 62 புதிய பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். கலைஞர் கனவு இல்லம் உள்ளிட்ட 559 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். கல்வராயன் மலைப்பகுதி பழங்குடியின மகளிர் பயன்பெறும் வகையில் மகளிர் விடியல் பயணம் திட்டம் விரிவுபடுத்தப்படும் உள்ளிட்ட 8 புதிய அறிவிப்புகளை கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். வீர சோழபுரம் நிகழ்ச்சியில் பேசிய அவர், வானாபுரத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியம் உருவாக்கப்படும் என கூறினார். உளுந்தூர்பேட்டை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டப்படும். சேந்தநாடு கிராமத்தில் புதிய சிட்கோ தொழிற்பேட்டை 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். புதுப்பாலப்பட்டில் 18 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய துணை மின் நிலையம் அமைக்கப்படும். சின்னசேலம் வட்டத்தில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலைய கட்டிடம் கட்டப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளையும் வெளியிட்டார். திருக்கோயிலூர் பகுதி விவசாயிகளுடைய நலனுக்காக அரியூர் கிராமத்தில் 5 கோடியே 4 லட்சம் ரூபாய் மதிப்பீட்ட சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும். கல்வராயன் மலைப்பகுதி பழங்குடியின மகளிர் பயன்பெறக்கூடிய வகையிலே மகளிர் விடியல் பயணம் திட்டம் விரிவுபடுத்தப்படும். கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் மற்றும் குடியிருப்புகள் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார்.